இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்கள் வீட்டு பார்க்கிங்குள்ளேயே எடுத்தது. காரை வந்து கொரோனா லாக்டவுன்னால வெளியே எடுக்க முடியாத காரணத்தினால வீட்டுக்குள்ளேயே வச்சு எடுத்திருக்கேன். கொஞ்சம் சினிமேட்டிக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மதன் விலாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம கார்லாம் வந்து லாக்டவுன் இல்லைனா வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம காரை எடுக்கிறோன்னா அதில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய காரில் நான் என்னெல்லாம் பார்த்தேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பானட்டை திறந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தட்டிப்போம். உள்ளே இருந்தால் ஏதாவது ஓடிடும். அம்மா, உள்ள ஒரு செத்து போன தவளை இருக்கு, தெரியுதா? பார்க்குறீங்களா? செத்து போன தவளை. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. அடுத்தது வந்து ஃப்ளூயிட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இது வந்து கூலண்ட் வெளியிலேருந்தே பார்க்கலாம், கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த ஒயர்ஸு அதெல்லாம் வந்து விட்டுருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாததுனால எலியெலாம் உள்ளே பூந்து வந்து கட்டாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டியூப்ஸு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து பவர் ஸ்டேரிங்கு, இதுவும் பவர் ஸ்டேரிங் ஃப்ளூயிடும் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து விண்ட்ஷீல்டு வாஷர். ஸோ இதுவும் வந்து தண்ணி நம்ம ஊற்றி வைக்கணும். இது நான் இப்போ ஊற்றலை, அப்புறம் ஊற்ற போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு பிரேக் ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து உள்ளே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்தது நம்மளுக்கு வந்து ஏதாவது டியூப்ஸு, இந்த ஒயர்ஸு, ஸோ அந்த மாதிரி ஏரியாலாம் நம்ம நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். என்ஜின் ஆயில் லெவல் வந்து நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன். கையெல்லாம் ரொம்ப அழுக்காகிடுச்சு, அதனால் வந்து நான் திரும்பி காட்ட போகிறதில்ல. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த பேட்டரியை நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கார் யூஸ் பண்ணாததுனால பேட்டரி இறங்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நான் பேட்டரியை திரும்ப மாட்டிட்டேன். இந்த நெகட்டிவ் சைடை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து காருக்கு கீழே இறங்கி கீழே ஏதாவது ஆயில் லீக் எதாவது இருக்கான்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இங்கே எங்கேயாவது ஆயில் லீக் இருந்ததுன்னா நம்ம வந்து சீரியஸாக ஏதாவது ஆயிருக்கலாம். ஒரு குட்டி நாய் பாருங்கள், உள்ளே அவர் வந்து அங்கே தஞ்சை அடைஞ்சிருக்காரு. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பார்க்கலாம். ஸோ கீழே பார்த்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 4 டயர்ஸ்லேயும் வந்து காற்று இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ காற்று வந்து கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வந்து காற்று அடிச்சுட்டு தான் வண்டியை எடுக்கணும். இப்போது 4 டயர்ஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ வி ஆர் குட். அடுத்தது வந்து நம்ம காருக்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு நம்ம எல்லா விண்டோஸையும் வந்து கீழே இறக்கிடணும். ஸோ இது எதுக்குன்னா நம்ம பேட்ரி பவராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஏதாவது பூச்சியோ ஏதோ இருந்ததுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக எல்லா விண்டோ டோரையும் திறந்துட்டு ஃபுல்லாக ஒரு வாட்டி செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கீ ஆன் பண்ண போகிறோம். கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் எல்லா இண்டிகேட்டரும் நம்மளுக்கு கரெக்டாக எரியுதான்னு பார்க்கணும். ஸோ இது பல பேருக்கு மறந்துருக்கும், எனக்கும் எல்லாம் மறந்துருச்சு. ரொம்ப நாளாக வந்து கார் எடுக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ கார் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வெளியே வந்து அந்த என்ஜினோட நாய்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள். டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கே தெரியல, ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுக்கிறேன். இதுதான் இந்த வண்டியோட சவுண்டான்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி மூவ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா அந்த டயர் வந்து ஒரே இடத்துல வந்து இருக்கனால நம்ம முன்னாடி கொஞ்சம் அடிக்கடி மூவ் பண்ணி வச்சோம்னா நல்லது. அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து பார்க்குறேன், எந்த ஒரு இண்டிகேட்டரும் எரியல எக்ஸப்ட் ஃபார் அந்த ஃபியூவல் இண்டிகேட்டர். ஏன்னா வந்து ஃபியூவல் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் அது எரியுது. அதுக்கப்புறம் ஏசியை கொஞ்சம் நேரம் கழித்து, அதாவது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஏசியெல்லாம் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ காற்று நல்லா தான் வருது. விண்டோஸ் வந்து நான் கீழே தான் இறக்கி வச்சுருக்கேன். ஸோ எதுக்குன்னா ஏதாவது நம்மளுக்கு பூச்சியோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கேஸோ லீக்கோ இருந்ததுன்னா நம்மளுக்கு சஃபகேஷன் வரும். அதுக்காக தான் நான் திறந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மூணுமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நமக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு கிராங்க் பண்ணி பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒரு 1 மினிட் 1 or 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு கிராங்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 4-5 கிராங்கில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிரும் வண்டி. இப்போ மாடர்ன் வெஹிக்கிள்ஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா பழைய வெஹிக்கிள் தான் எந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆகலைன்னா வந்து நம்ம பேட்ரி வீக்காக இருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது ECUவில் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். நான் கொடுத்த இன்ஃபோலாம் வந்து டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க, நான் அதுக்கு வந்து பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா மேகமூட்டமாக வந்துச்சு. ஸோ அந்த மேகமூட்டமோட ஒரு டைம் லேப்ஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மழை பெஞ்சதுக்கப்புறம் ஒரு அழகான வானவில் ரெயின்போ வந்து வந்தது வானத்தில். ஸோ அதையும் நான் இப்போது காட்டுறேன். Enchanté.